அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிஷோர் குமார். ஸோ போன வீடியோல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒய் அப்படிங்கிற அந்த விஷயத்த பார்த்தோம். ஏன் என்சிஆர்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு நம்ம 2026 உடைய பிஒய்க்யூவை வச்சு நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவை யாராவது பார்க்கலன்னா அந்த வீடியோவும் கொஞ்சம் பார்த்துருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, எப்படி படிக்கணுங்கிறத பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயங்களை சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, நான் வந்து நான் முதல்வன்ல இருக்கும்போது தான் இப்பயும் இருந்துட்டு தான் இருக்கேன். ஓகேங்களா? ஸோ நான் முதல்வன்ல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்சிஆர்டிஸ என்சிஆர்டிஸ் ஓகேங்களா? தீம்ஸா இருக்கட்டும், தீம்ஸ் 1 அதுக்கப்புறம் பார்ட் 1 அதுக்கப்புறம் பார்ட் 2 ஓகேங்களா? தீம்ஸ் பார்ட் 1 பார்ட் 2 அது இல்லாம வந்து அவர் பாஸ்ட் 1 அது ரெண்டுமே வந்து ஏன்ஷியன்ட் அண்ட் மெடிவல் அவர் பாஸ்ட் 2. ஸோ இது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுல என்னென்னலாம் படிக்கணும் இந்த தீம்ஸ்ல என்னென்னலாம் படிக்கணும் அப்படிங்கிறது இந்த பாக்ஸ்டு இன்ஃபர்மேஷனை படிக்கணும்னு நான் சொல்லியிருப்பேன். பாக்ஸ்டு இன்ஃபர்மேஷனா இருக்கட்டும், டைம் லைன்ஸா இருக்கட்டும், ஓகேங்களா? டைம் லைன்ஸ் அதுக்கப்புறம் சில ஹைலைட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல கொண்டு வந்து கொடுத்துட்டேன். ஓகேங்களா? தீம்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து அவர் பாஸ்டா இருக்கட்டும். இது ரெண்டுமே இருக்கு. நீங்க போயிட்டு செக் பண்ணிக்கலாம். இதை எங்க பார்க்கலாம் அப்படின்னா, 2 டெலகிராம் சேனல்ல பார்க்கலாம். ஒன்னு என்னோட கிஷோர் ஃபார் யூபிஎஸ்சி கிஷோர் ஃபார் யூபிஎஸ்சி இந்த டெலகிராம் சேனல்ல நீங்க போய் பார்க்கலாம். கிஷோர் ஃபார் யூபிஎஸ்சி KSHORE ஃபோர் யூபிஎஸ்சி இந்த டெலகிராம் சேனல்ல பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா என்எம் ஸ்டடி ஹால் ஓகேங்களா? இந்த 2 டெலகிராம் சேனல்லையுமே உங்களுக்கு வந்து இந்த பிடிஎஃப் வந்து அவைலபிளா இருக்கும். ஸோ இதுல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஒய்க்யூஸ் என்னென்னலாம் இருக்கோ பாஸ்ட் ஃபைவ் இயர்ஸோட பிஒய்க்யூஸையும் நான் ட்ரேஸ் பண்ணியிருக்கேன். அது இல்லாமையும் சில விஷயங்களை நான் ட்ரேஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அதுவும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க 2019ல இந்த கொஸ்டின் கேட்டாங்க. ரிசர்வாயர் டொலவிரால இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அந்த மாதிரியான விஷயங்களா இருக்கட்டும். இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஹைலைட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? இங்க இந்த வாட்டி 2026ல பாருங்க காமன் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா பிரைவசின்னு இருக்கு. இதை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது வந்து எப்போ கொடுத்தேன் அப்படின்னா 2026 உடைய பிப்ரவரியிலேயே நான் இந்த டாக்குமெண்ட்டை தயார் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு புத்தாவோட கொஸ்டின் கூட இதுல இருக்கும். ஓகேங்களா? புத்தாவோட கொஸ்டின் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதோ இங்க இருக்கு பாருங்க. எம்டி த்ரோன் மெடிடேஷன். ஓகேங்களா? இந்த மாதிரி என்னென்னலாம் உங்களுக்கு தேவைப்படுமோ அது எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணி அதை தான் உங்களுக்கு ஒரு இதுவா கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? மொத்தமாவே 45 பேஜஸ் தான். ஓகே, இதுல மேக்சிமம் இந்த மாதிரி வந்து இதுதான் இருக்கும். இந்த பாருங்க தியோகர்ல தசாவதாரா டெம்பிள், இது நகரா ஸ்டைல் ஆஃப் டெம்பிள். ஓகேங்களா? இதுலயுமே உங்களால அதை தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாமே இமேஜஸ் ஆகும். சின்ன சின்ன அந்த ஹைலைட்டட் போர்ஷன்ஸை எடுத்து நான் வந்து உங்களுக்கு ஒரு கண்டென்ட் மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இதை நீங்க படிச்சிடலாம். ஓகே, ஸோ தீம்ஸ் அதுக்கப்புறம் அவர் பாஸ்ட் இந்த ரெண்டுத்தோடைய ஏன்ஷியன்ட் அண்ட் மெடிவல் போர்ஷன் ஹைலைட்டடாவே வந்து என்னோட டெலகிராம் சேனல்லையும் இருக்கும். அதுக்கப்புறம் நான் முதல்வன் டெலகிராம் சேனல்லையும் இருக்கும். ஓகேங்களா? நீங்க போய் செக் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம எப்படி என்சிஆர்டிஸ படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? 3 ஸ்டேஜஸ் இருக்குங்க. என்சிஆர்டியை படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு கலை. ஓகேங்களா? அதுக்கு 3 ஸ்டேஜா நான் பிரிச்சிருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, அதை என்சிஆர்டிஸை சும்மா அப்படியே பார்க்கணும். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு வாட்டி வந்து கோ த்ரூ பண்ணணும். கோ த்ரூ பண்ணிட்டு தென் யூ ஹாவ் டு ஸ்லோலி ஸ்டார்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட்ஸ் ஆஃப் இட். ஓகேங்களா? கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கும் கிளாரிட்டியும் வளர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படிங்க, பொறுமையா படிங்க. ரொம்ப பொறுமையா அதுக்குன்னு படிக்காதீங்க. ஒரு ஆவரேஜ் ஸ்பீடு ஒரு 1 மணி நேரத்துல எவ்வளவு பேஜஸ் வந்து உங்களால படிக்க முடியுதுன்னு ஒரு செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை அப்படியே மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதுதான் உங்களோட ஸ்பீடு. 1 மணி நேரத்துல நீங்க எவ்வளவு பேஜ் படிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் உங்களோட ஸ்பீடு. வித் அண்டர்ஸ்டாண்டிங், நியூஸ் படிக்கிற மாதிரி கிடையாது. ஓகேங்களா? வித் அண்டர்ஸ்டாண்டிங் யூ ஹாவ் டு ரீட். 1 மணி நேரத்துல எவ்வளவு படிக்கிறீங்க செக் பண்ணிட்டு அதே கன்சிஸ்டண்டா அடுத்தடுத்த மணி நேரங்கள்ல உங்களால படிக்க முடியுதா, அதுதான் நீங்க கரெக்டா உங்களோட ஃபேஸ்ல படிக்கிறீங்கன்னு அர்த்தம். ரொம்ப கரெக்டான கான்செப்ட் இல்லைன்னா தெரிஞ்ச கான்செப்ட்னா கொஞ்சம் ஸ்பீடா போகும். ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து படிங்க, ஃபண்டமெண்டல்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. தென் என்ஜாய் த பிக்சர்ஸ் ஆஃப் என்சிஆர்டி. அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். பிக்சர்ஸை வந்து கடந்து போகாதீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிக்சர்ஸா இருக்கட்டும், இதோ இந்த மாதிரி பிக்சர்ஸ் வராக அவதார் இருக்கு. ஓகேங்களா? இது ஹயோலில இருக்கு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க.
அயோலில வராக அவதார் போர் அவதார் வந்து இந்த மாதிரி இருக்கு. அப்போ இந்த பிக்சரை பாருங்க. ஓகே, வராக அவதார், பூமாதேவி இருக்காங்க. சரி, ஓகே அப்படின்றது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி வித் ரெஸ்பெக்ட் டு மேப்புமே மேஜர் புத்திஸ்ட் சைட்ஸ்னு இருக்கா. அப்போ இதெல்லாம் நாகார்ஜுனா இங்க இருக்கு, நாகார்ஜுனா இருக்கு. ஸோ கிருஷ்ணா நதியில இருக்கு, கிருஷ்ண நதியில நாகார்ஜுனா அப்படியே இருக்கு. அமராவதியும் கிருஷ்ண நதியில தான் இருக்கு. அப்படிங்கிறது எல்லாமே உங்களால அந்த மேப்பை பார்த்தே உங்களால தெரிஞ்சுக்க முடியும். நர்மதா பக்கத்துல சாஞ்சி இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து மேப்பை பார்த்து பார்த்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு மேப்பா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த மாதிரியான இதோ பாருங்க, ஷ்ராம்னாஸ்னு இருக்கு பாருங்க. ஓகேங்களா? சாம்னாஸ் இல்லைன்னா ஷாம்னாஸ். இந்த ஷாம்னாஸ் அப்படிங்கிறது 2021ல பிஒய்க்யூல கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம பாக்ஸ்ட் இன்ஃபர்மேஷனா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டயக்ராம்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து வித் ரெஸ்பெக்ட் டு மேப்பா இருக்கட்டும், இல்ல வித் ரெஸ்பெக்ட் டு டைம் லைன்ஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? கொஞ்சம் படிங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்டேஜ்லயா இருக்கட்டும், இல்லைன்னா வித் ரெஸ்பெக்ட் டு எனி ஸ்டேஜ், டோன்ட் டேக் நோட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு என்சிஆர்டி. என்சிஆர்டியே நோட்ஸ் எடுக்கிறது டைம் தான் வேஸ்ட். ஓகேங்களா? எடுக்கலாமான்னா, டாப்பர்ஸ் எடுத்திருக்காங்களான்னா எடுத்திருக்காங்க, டாப்பர் ஆயிருக்காங்க. பட் என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா, நோட்ஸ் எடுக்காதீங்க. ஓகேங்களா? அங்கேயே அந்த என்சிஆர்டிலே ஹைலைட் பண்ணுங்க. அது இல்லாம சைட் பை சைடு நீங்க வேணும்னா எழுதி வச்சுக்கோங்க. கீ வேர்ட்ஸை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. நோட்ஸ் எடுக்காதீங்க. செகண்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் த ரிவிஷன் ஸ்டேஜ். ஓகேங்களா? எவ்வளவு ரீடென்ஷன் ஆயிருக்கு அப்படிங்கறத ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. தென் நீங்க படிச்சதை ஹைலைட் பண்ணதை ஒரு வாட்டி கட கட கடன்னு படிங்க. ஹைலைட் இது வரைக்கும் பண்ணிடல அப்படின்னா இப்ப ஹைலைட் பண்ணுங்க. எப்படி சார் பண்ணணும் அப்படின்னா, பிஃபோர் மூவிங் டு த தேர்ட் ஸ்டேஜ் யூ ஹேவ் டு டூ அன் இம்பார்ட்டன்ட் ஒர்க். அது என்னன்னா, கோ டு த பிவைக்யூஸ். ஓகேங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போங்க. இப்ப நீங்க இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் படிச்சிருக்கீங்களா? இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல பாஸ்ட் 20 இயர்ஸ்ல என்னென்ன மாதிரியான கேள்விகள் யூபிஎஸ்சி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. பார்த்துட்டு தென் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் சம்திங். ஓகேங்களா? அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க ஜஸ்ட் கோ அண்ட் அகெயின் ரீட் த என்சிஆர்டி. கடகடன் படிக்கணும். ஓகேங்களா? கடகடன் படிச்சுட்டு நீங்க படிச்சதை வச்சு சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அன்னோன் இருக்கும், அதை தெரிஞ்சுக்கோங்க, அதுல தெரிஞ்சுக்கோங்க என்சிஆர்டி இது பிவைக்யூல. தென் கம் அண்ட் மார்க் த அந்த இம்பார்ட்டன்டான வார்த்தைகள், ஹைலைட்டட் போர்ஷன்ஸ், இது எல்லாத்தையுமே ஹைலைட்டும் பண்ணுங்க. அப்படி இல்லாத பட்சத்துல, ஏன்னா எல்லாமே என்சிஆர்டில இருக்காது, அதை எழுதுங்க. ஓகேங்களா? அதை சைட் பை சைடு எழுதுங்க. ஓகேங்களா? சைட் பை சைடு அந்த ஃபேக்ட்ஸையும் சென்டென்ஸையும் எழுதிக்கோங்க. தென் கம் அண்ட் அகெயின் ஆக்டிவ் ரீகால். இந்த இந்த இடம் தான் ரொம்ப அடுத்த இம்பார்ட்டன்டான இடம், தேர்ட் ஸ்டேஜ். ஓகேங்களா? இப்போ நீங்க ஆல்ரெடி ஒரு 2 வாட்டியோ இல்ல 3 வாட்டியோ இந்த என்சிஆர்டியை படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? சாப்டர் பை சாப்டராகவும் போகலாம், இல்ல மொத்தமா படிச்சுட்டும் நீங்க இந்த வேலையை தேர்ட் ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு வரலாம். ஓகேங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 2-3 சாப்டர் படிச்சுட்டு நீங்க கொண்டு வர்றது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, ஆக்டிவ் ரீகால் பண்ணுங்க. அதாவது என்சிஆர்டிஸை மூடி வச்சுட்டு வாட் யூ ஹேவ் டு டூ இஸ், அந்த சாப்டர்ல என்னென்னலாம் எனக்கு தெரியுது அப்படிங்கிறத ரீகால் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? இந்த இந்த வேலையை பண்ணுங்க. ஓகே. இதுல எங்க ஸ்டக் ஆகுதோ அந்த இடத்த திருப்பி போயிட்டு அகெயின் கோ அண்ட் ரீட் தட் பாயிண்ட் அகெயின் அண்ட் கம். ஓகேங்களா? அந்த இடத்த மட்டும் பார்த்துட்டு மறுபடியும் வாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்னா, டோன்ட் திங்க் என்சிஆர்டி இஸ் எனஃப். எப்பயுமே என்கிட்ட வந்து ஒரு கேள்வி எப்பயுமே கேட்பாங்க, எல்லா ஆஸ்பிரன்ஸும் கேட்பாங்க. எல்லாருன்னா நிறைய ஆஸ்பிரன்ஸ் கேட்பாங்க. அது என்ன அப்படின்னா, சார் இதை படிச்சா போதுமா, இந்த இதுவை படிச்சா போதுமா, இந்த போதுமாங்கிற அந்த விஷயத்த மட்டும் கேட்காதீங்க. ஏன் கேட்க கூடாது அப்படின்னா, வித் ரெஸ்பெக்ட் டு எனி புக்கா இருக்கட்டும், அந்த ஒரு இடத்துல இருந்து மட்டும் அவங்க கேட்க போறது இல்லை. ஓகேங்களா? அப்ப என்சிஆர்டியோ இல்ல வேற ஏதோ ஒண்ணு எதுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா, அந்த ஸ்டாண்டர்ட் கான்செப்ட்ஸை எல்லாரும் படிக்க இடத்துல இருந்து நீங்களும் படிச்சு அதை புரிஞ்சுக்கிறீங்க. அப்ப வேற என்னென்னலாம் வேணும் என்சிஆர்டியை தவிர்த்து அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒய்லயே சொல்லியிருப்பேன், ஒய் என்சிஆர்டி அப்படிங்கிற அந்த வீடியோலையும் சொல்லியிருப்பேன். இப்போ பாலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷன் அட் ஒர்க்கோட சேர்த்து யூ ஹேவ் டு ரீட் லக்ஷ்மிகாந்த். ஓகேங்களா? அப்போ ஒரு என்சிஆர்டி பிளஸ் ஒரு ஸ்டாண்டர்ட் புக். இதுல எடுத்துக்கிட்டீங்க, ஜாகிரபில எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த 11th என்சிஆர்டி இஸ் மோர் தென் எனஃப் ஃபார் யூ. ஓகேங்களா? இந்தியா பிசிக்கலா இருக்கட்டும், ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பிசிக்கல் ஜாகிரபியா இருக்கட்டும், ரெண்டுமே போதுமானது.
அதோட சேர்த்து சம் சாப்டர் செலக்டட் சாப்டர்ஸ் ஆஃப் கோச்சிங் லியாங்கும் படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி யூ கேன் காம்ப்ளிமெண்ட் த என்சிஆர்டி வித் ஒன் ஸ்டாண்டர்ட் புக். ரொம்ப பெரிய ஸ்டாண்டர்ட், ரொம்ப நிறையலாம் இல்லை, அதுக்கு அதையும் அடுக்கிக்கிட்டே போயிடாதீங்க. ஒன் ஸ்டாண்டர்ட் புக் படிங்க, பிளஸ் டெஸ்ட் பேட்ச் போடுங்க, பிவைக்யூ ரிவைஸ் பண்ணுங்க. டெஸ்ட் பேட்ச் இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட். வெறும் படிச்சுக்கிட்டே மட்டும் இருந்துட்டு டெஸ்ட்டை போடாம விட்டுறாதீங்க. டெஸ்ட் இஸ் த இம்பார்ட்டன்ட் திங் விச் யூ ஹேவ் டு டூ. ஓகே, அதே மாதிரி ஷார்ட் நோட்ஸ் எடுக்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது என்னோட அட்வைஸ். ஓகேங்களா? இது நீங்க ஃபாலோ பண்ணலாம், பண்ணாமையும் இருக்கலாம். பண்ணியும் சர்வீஸ் வாங்கியிருக்காங்க, பண்ணாமையும் சர்வீஸ் வாங்கியிருக்காங்க. ஓகே, அண்ட் தென் இப்போ நீங்க வந்து ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்ல சேர்ந்திருக்கீங்க அப்படின்னா, கோ அண்ட் ரிவைஸ் த நோட்ஸ், இன்ஸ்டிடியூட் நோட் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? உங்களோட கிளாஸ் நோட்ஸை ஃபர்ஸ்ட் படிங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களோட என்சிஆர்டியை பாருங்க. ஸ்டார்ட் த என்சிஆர்டி. ஓகேங்களா? வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஜாலியா இருங்க.